சர்வ வல்லமை முன்னிருக்கும் என்று எங்கள் அன்பின் பிதாவே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையினுடைய கிருபையின் பிரசனம் நடத்துவது மற்றும் எங்களோடு கூட வழிநடத்தபடி ஆட்சிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தை எல்லாவற்றையும் தகப்படி உங்கள் பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்துக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கூட பத்திரிகை வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமென். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. இடரல் என்று சொன்னால் என்னது? பின்வாங்கி போவது, டிசப்பாயிண்ட் ஆகுறது, விசுவாசத்தை இழக்கிறது, இதெல்லாமே என்னது? இடரலாக இருக்கிறது. இல்லைன்னா விசுவாசத்திலே தளர்வு வருகிறது, வேகம் குறைவது, விசுவாச ஓட்டத்தின் கர்த்தருக்குள்ளான அந்த ஓட்டத்தின் வேகம் குறைவது, இது எல்லாமே என்னது? இடரல். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்திலே நாம் எப்பொழுதும் என்ன செய்யணுமா? இடரல் அடையாதவர்களாய் கர்த்தரோடு கூட நடக்கிறதுலே நாம் எப்பொழுதும் என்ன பண்ணணுமா? அந்த ஸ்பீடு நமக்கு என்ன பண்ணக்கூடாது? குறைய கூடாது. அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ஜெட் வேகத்துல போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் வர வர மாமியார் சொல்லுங்களேன், வர வர மாமியார் கழுத போல ஆனாலன்ற மாதிரி என்ன ஆகும்? அந்த வேகம் குறைஞ்சிரும். அப்படியே என்ன ஆகும்? அந்த சூழ்நிலை மாறி அந்த வேகம் குறைந்து அப்படி எவ்வளோ வேகத்தில் ஓடினாங்களோ அவ்வளோ வேகத்துக்கு என்ன பண்ணுவாங்க? குறைஞ்சி போயிடுவாங்க. இல்லையா? இன்னைக்கு வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் காலையில் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறது நான் தான். எழுந்து சொல்லிட்டு ரெடியாரு எல்லாருமே காலையில் எழுந்து கிளம்புறது ஃபர்ஸ்ட் ரெடியாக தானே நான் தான். ஆனால் இங்கே வந்து சேரும்போது யார் லேட்டாக வருவாங்க? எல்லாம் வந்த பிறகுதான் அவங்க பிள்ளைங்களாம் மெதுவாக எழுந்திருப்பாங்க. நான் கடை என்ன பண்ணுவாங்க? ரெடியாகி வந்துடுவாங்க. ஏன்னா உங்களுக்கான ப்ரிப்பரேஷனுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பண்ணோம்? சுட சுட கொண்டு வரணும். எனக்கு எப்படி இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும்? சுட 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 டிஃபனு, சுட சுட காஃபி, சுட சாப்பிட்றது நல்லா இருக்கும் இல்லையா? அதனால ஆறி போன எதையுமே கொண்டு வர்றதுக்கு விரும்ப மாட்டேன். அதனால கர்த்தர் கொடுக்கிற இந்த சூடான செய்தியை சுட சுட கொண்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும்னு கொஞ்சம் என்ன ஆகும்? வேகமாய் ஆரம்பிச்சாலும் வேகமாக எழுந்திரிச்சாலும் வர்றதுக்கு இந்த சூழ்நிலை நிமித்தமாய் தாமதமா. நான் எதுக்காக அதை சொல்றேன்னு சொன்னா, அது இந்த ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் நான் சொல்றேன். ஆனால் ஓட்டத்தில் நான் சொல்றேன், நார்மலா ஒரு விசுவாச ஓட்டம் என்பது என்னது? வேகமாய் ஆரம்பிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? ரொம்ப ஸ்லோவா என்ன பண்ணுவாங்க? கடைசியில முடிக்கிறது என்பது என்னாகும்? ரொம்ப ஸ்லோவாயிடும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், என்ன எதிர்பார்க்க நம்ம கிட்ட? எப்படி அந்த ஆரம்பம் இருக்கிறதோ அதே போல நம்ம என்ன பண்ணுமா? அந்த முடிவு பரியந்தம், அதனால சொல்ற முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ணணுமா? நிலை நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் நாம் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ முடிவு பரியந்தம் நாம் கர்த்தருக்குள்ளாய் பலனடைந்து அந்த விசுவாசத்திலே நாம் பலப்பட்டு நாம் நிற்கும் பொழுது நாம் எந்த விதத்திலும் என்ன செய்ய மாட்டோம்? இடரல் அடைய மாட்டோம். அதனால தான் கர்த்தர் சொல்றார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நாம் இடரல் அடையாதிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். பொதுவாக நமக்கு இடரல் எப்படி வரும்னு சொன்னா, எதனால் நமக்கு இடரல் வருகிறது? நம்ம எதிர்பார்த்த காரியம் தாமதிக்கும் போது. அநேகர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்துரும் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் முதலாவது அந்த அந்த அழைப்பு ரொம்ப தப்பு. என்னது? அப்படி அழைக்கிறதே ரொம்ப தப்பு. நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்கன்னா அவங்க கடன் மாறும், வியாதி மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும். முதலாவது இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா
எது மாறுதோ இல்லையோ சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பு கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கான வாசல் திறக்கும். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு இந்த உலகத்துல வந்ததே ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்துல வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்க கூடாத சமாதானம். அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ என்ன இருக்கும்? சமாதானம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அதுதான் முதலாவது. அதுதான் சொல்லணுமே தவிர இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க, உங்களுக்கு இது மாறும் அது மாறும், வீடு கட்டுவீங்க, அதை பண்ணிடுவீங்க, இதை பண்ணிடுவீங்க, இதெல்லாமே அப்புறம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்க, அப்புறம் எல்லாமே என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். அதனாலதான் என்ன பண்றாங்க, அநேகர் வந்து அதை ஒரு எதிர்பார்ப்போடு கூட வராங்க. வந்துட்டு என்ன ஆகுது, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தா எனக்கு எல்லாம் கிடைக்கணும், எல்லாமே என்ன பண்ணணும்? கிடைக்கணும். என்னமோ இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு எல்லாம் ஒரு 50 லட்சம் பேங்க்ல போட்டு வச்சிருக்காம வந்ததை எடுத்து கையில குத்துற மாதிரி என்ன பண்ணுவாங்க? இப்படி ஒரு நோக்கத்தோடு கூட வருகிறது. அது கிடையாது. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா முதலாவது உள்ளத்துல ஒரு சமாதானம், அல்லேலூயா, ஒரு நிறைவு, ஒரு விடுதலை, ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச ஒரு திருப்தி கிடைக்கும். அல்லேலூயா. அவர் கிட்ட வந்தா ஒரு பெரிய பாரம் நம்ம விட்டு நீங்கினது போன்ற ஒரு சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. அதற்கு பின்பாக அந்த அன்பின் நிறைவோடு கூட, அந்த ரட்சிப்பின் விடுதலையோடு கூட அவர் மீது விசுவாசம் வைத்து அவரை தேட தேடதான் மற்ற எல்லாமே என்ன பண்ணும்? நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். ஆனால் வரும்போதே ஒரு எதிர்பார்ப்போட வந்து, அந்த எதிர்பார்ப்பு எனக்கு கிடைக்கும், நான் வந்த எனக்கு நடக்கல, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? பின்வாங்கி போயிட்டேன். அநேகர் அப்படி அழைக்கிறதும் தப்பு, அப்படிப்பட்ட நோக்கத்தோடு வருகிறதும் தப்புதான். அல்லேலூயா. அதனால ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் சரி, அதை முதலாவது சொல்றவங்க என்ன பண்ணணும்? திருத்தமாய் தெளிவாய் சொல்லி என்ன பண்ணணும்? அழைக்க வேண்டும். ஆமென். அந்த ரட்சிப்பும் அந்த விடுதலை நமக்குள்ள வந்தாலுமே எல்லாமே என்ன பண்ணும்? தானா கிடைக்கும். எல்லா சூழ்நிலைகளும் நம்ம விட்டு தானாய் விலகும். ஆனால் முதலாவது கிடைக்க நமக்குள்ள இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை. அல்லேலூயா. அவன் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை தான், அந்த விசுவாசம் தான். அது கிடைக்கும் பொழுது நமக்குள்ளே தானாய் ஒரு சமாதானம், ஒரு நிறைவும் நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், என்னிடத்துல என்ன பண்ணாதீங்க, இடரல் அடையாதீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இடரல் அடையாதபடிக்கு நாம் கர்த்தரிடத்துல என்ன பண்ணணுமா? நாம் காணப்பட வேண்டும். ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு நோக்கத்தோட அவரிடத்துல வந்து அந்த காரியம் நமக்கு நடக்காத போது அதன் பிறகாக பின்வாங்கி போகிற நிலைமை எந்த விசுவாசிக்கோ வரவே கூடாது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர், என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் யாருங்கிறார் ஆண்டவர்? பாக்கியம். அல்லேலூயா. அவர்கள் யாரா? பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. அவர்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 7-8 9 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 18 7-9. உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். சப்பானியாய் அல்லது உண்ணனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு என்னவா? ஐயோ. ஏனென்றால் ஒரு இடரல் வரும் பொழுது, ஒரு தடுக்கல் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விழுகிறார்கள். இல்லையா? விழும் பொழுது மறுபடியும் எழுந்திருக்கிறது எப்படியா இருக்கிறது? ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. இடரல்கள் வருவது அவசியம்.
ஏன் இடரல்கள் வருகிறது அவசியம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருத்தர் அதாவது விழும்போதுதான் அதனுடைய பாதிப்பு தெரிகிறது. அதற்கு பின்பாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எழுந்து நிற்கிறதற்கான பலன் கிடைக்கிறது. அதாவது ஒரு விழும்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாங்க? தூக்கி எடுக்கிறார். எல்லாருமே சொல்ல முடியுமா நான் பர்ஃபெக்ட்னு? அப்படி நீதிமானாகவே பிறந்து நீதிமானாகவே வாழ்ந்து நீதிமானாகவே வளர்ந்து நீதிமானாகவே பரலோகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையிலே இடரல்கள் உண்டாகிறது. அல்லேலூயா. நாம பாவிகளா இருக்கிறதுனாலதான். அதனால என்ன சொல்றது, பாவின்றதுனால என்ன பாவிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு சின்ன தவறு கூட பாவம் தானே, ஒரு சின்ன பொய் கூட பாவம் தானே, ஒரு சின்ன ஒரு பொறாம கூட பாவம் தானே, எல்லாமே பாவம் தானே. ஏன்னா ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது, அந்த கர்த்தர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. அப்ப அவர் பார்வையில் அதெல்லாம் என்னதுதான்? கர்த்தருடைய பார்வையில் அதெல்லாமே பாவம் தானே. அப்போ எந்த ஒரு மனுஷனுமே நான் பர்ஃபெக்ட்னு சொல்லி காலர தூக்கி நிக்கிறதுக்கு ஒருவருக்கு இந்த உலகத்திலே தகுதி இல்லை. எல்லாமே நான் வந்து மேடையேறி பேசுறாங்க, கை சுத்தமானவங்க வாய் சுத்தமானவங்க, அவர்கள் எல்லாருமே அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? எல்லாருமே அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறாங்க, கடந்து வருகிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், எல்லாருமே ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. இடரல்கள் வந்தாதான் என்ன வரும்? மீட்பு வரும் இல்லையா? எல்லாருமே ஆண்டவர் பண்ணிக்க இடரலில் இருந்துதான் என்ன செய்திருக்கிறார்? தூக்கி எடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் பார்வையிலே ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கும் போது அவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்கி எடுத்து அவர்களை வாழ வைக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறது சரிதானே, இடரல்கள் வருவது அவசியம். ஒரு மனுஷ வாழ்க்கையில விழுகிறது, அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்ய கற்றுக்கொள்ளுகிறார்கள் இல்லையா? ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தை வளரும் பொழுது அது விழாம நடக்குதா? இல்ல, அது எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுது இல்லையா? ஒரு சின்ன கை குழந்தையில இருந்து நமக்கு என்ன வருது? வாழ்க்கையில இடரல்கள் வருகிறது, போராட்டம் வருகிறது. நம்ம அந்த குழந்தை அதை யாராவது தூக்கி விட்டு நடாத சொல்றாங்களா? இல்ல. அது என்ன பண்ண தெரியுமா? அது ஃபர்ஸ்ட் மல்லாந்து தான் படுத்திருக்கு. அதுக்கப்புறம் அதுவா போராடி என்ன பண்ணுது? அந்த திரும்புறதுக்கு இருக்க போராட்டம் இருக்கே. நம்ம எல்லாம் குழந்தைங்களா இருந்துதான் வளர்ந்தவங்க, நம்ம வீட்டுல குழந்தைங்களே வளர்த்தவங்க இல்லையா? அது திரும்புறதுக்கு அது தானா திரும்பும். எப்படியோ அதை பார்த்து தமாஷாவா இருக்கும் ஒரு பக்கம், பாவமாவும் இருக்கும். அது அவ்வளவு போராடும். அந்த திரும்புற கவிழ்ந்து படுக்கிறதுக்கு அதுவா தானா அந்த குழந்தை என்ன பண்ணுது? தானா போராடி கவிழ்ந்து படுக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போனோம். என்னது? பார்க்குதுல நம்ம எல்லாம் நடமாடுறதெல்லாம் அப்படி பார்த்து அப்படி சிரிக்கும்ல. அப்ப என்ன ஆகும்? இவங்களை போல நம்மள என்ன பண்ணணும்? நடக்கணும். உடனே என்ன பண்ணுது? எடுத்து முட்டி போடுது, நமக்கு விழுது. முட்டி போடுது என்ன பண்ணுது? மறுபடியும் விழுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? திரும்ப அது எழுந்து முட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணி அது முட்டி போட்டு அதுக்கப்புறம் அது தவழுது. அதுக்கப்புறம் முட்டி போட்டு தவழ்ந்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அது உட்கார்றது, எழுந்து நடக்கிறது, இதெல்லாமே ஒரு போராட்டம் தான் இல்லையா? எல்லாமே அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப ஆண்டவருக்கும் தன் படைத்த தன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அவர்கள் அந்த அந்த விழுகிற அந்த சூழ்நிலை அவர்களை தூக்கி எடுக்கிறதற்கும் அவர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்கிறதற்கும் அவர் அவ்வளவாய் போராடுகிறார். அந்த நிமிர்ந்து நம்மை தூக்கி எடுத்து அவர் நிற்க வைக்கும் பொழுது, நம் கர்த்தருக்குள்ளாய் நிற்கும் பொழுது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லையா? நம்ம பிள்ளைங்க எழுந்து நின்று நடந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஆனியெல்லாம் எழுந்து நடக்கிறதெல்லாம் என்ன பண்ணி வீடியோ ஃபர்ஸ்ட் எழுந்து நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. ஆஷ் வீட்டில் டம்மு நம்ம மூக்கை இடிச்சு தானே பண்ணுவான் நிம்மதான். அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க எல்லாருமே இல்லையா? நம்ம பிள்ளைங்க பிரவீனா, கிரணா, பிரத்யூஷாவா, பிரசாத் எல்லாமே நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படிதான் நம்ம பார்த்து ரசிச்சு நம்ம வளர்த்துருக்கோம் இல்லையா? அவங்களோட வளர்ச்சிகள் நமக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வளர்ச்சியும் நமக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த பிள்ளைங்க இடரும் பொழுது நமக்கு என்னவா இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஐயோ பிள்ளைங்க இடிச்சுக்குதே, விழுதே, அதெல்லாம் நமக்கு என்னவா இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஆனால் இடறிதான் என்ன பண்றாங்க? எழுந்து நிற்கிறாங்க. ஆண்டவருக்கும் இடரல்கள் அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சறுக்கல்களை நாம் சந்திக்கிறது நம்ம என்ன செய்கிறது? எழுந்து நிற்க வைக்கிறது.
அந்த போராட்டங்கள் நம்ம சந்திக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அதான் சொல்றாங்க, இடரல்கள் அவசியம். இடரல்கள் நமக்கு அவசியம். நம்ம விழும் பொழுது என்ன பண்றோம்? நாம் தடுமாறும் பொழுது, நாம் விழும் பொழுது, நாம் அநேக சூழ்நிலைகளை, சோதனைகளை சந்திக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? எழுந்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்ற. ஹல்லேலூயா. அப்போ நாம ஆரம்பத்திலே, அதாவது நாம் ஸ்டார்டிங்ல நாம விழுகிறோம் என்று சொன்னால் நம்மை தூக்கி எடுக்க கர்த்தருடைய கரம் இருக்கிறது. நம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார். அதற்கு பின்பாக நாம் நிலைநிறுத்தப்படும் பொழுது சில சூழ்நிலைகள், அதாவது சில காரியங்கள் மறுபடியுமாய் நிற்கிறவர்களை விழச் செய்கிறது. தெரியுமா? கர்த்தருக்குள்ளாய் நான் ஸ்டடியா இருக்கணும், கர்த்தருக்குள்ளா நான் விசுவாசமா இருக்கணும்னு அப்படி நிற்கிறவர்களை விழச் செய்கிறாங்க. தெரியுமா? அவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஒண்ணு நீதிமானா இருக்க வேண்டாம், இப்படி எல்லாம் இருக்க வேண்டியதில்லை, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய, அப்படியெல்லாம் என்ன பண்றாங்க? இடரல் செய்யறாங்க. தெரியுமா? ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறார், இடரில் இருந்துதான் தூக்கி எடுக்கிறாரு. ஆனா அந்த சத்தியத்திலே நடக்கும் பொழுது அதை குறை சொல்லி அவர்களை நடக்கிறவர்களை விட செய்யறாங்க. தெரியுமா? அவங்களுக்கு என்னவா? ஐயோ, அதை குறை சொல்றாங்க. தெரியுமா? சத்தியத்தை கேட்டு அதை மற்றவர்களும், இப்ப நீங்க ஒரு விசுவாசி அந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பலனா இருக்கு. அது இன்னொருவருக்கு இடரலா இருக்கும்போது என்ன பண்றாங்க? உங்களை என்ன பண்றாங்க? அந்த வார்த்தையை திரித்து உங்க விசுவாச பலனை என்ன பண்றாங்க? வலுவை செய்யறாங்க. தெரியுமா? அந்த விசுவாசத்துல இருந்து அதை குறையாய் காண்பிக்கிறாங்க. பாத்தீங்களா? நீங்க இடராதபடிக்கு சத்தியத்திலே பலப்படுறீங்க. அப்போ நீங்க அந்த இடரலில் இருந்து பலனடையும் பொழுது அதே சத்தியம், உங்களுக்கு பலனாயிருக்கிற அதே சத்தியம் இன்னொருவருக்கு என்னதான் இருக்கு? அது வேண்டாவதாக ஒரு காரியமா இருக்கும் பொழுது அந்த பலனிலே நிற்கிறவர்களை இடர செய்யறாங்க. பாத்தீங்களா? அப்படி குறை சொல்லும் பொழுது அது யாருக்கு? பலப்படுகிறவர்களை இடர செய்கிறவர்களுக்கு அது என்னவா இருக்கிறது? ஐயோவா. ஹல்லேலூயா. அது என்னவா? ஐயோ. இந்த ஐயோன்ற வார்த்தையே ஐயோ இல்லையா? ரொம்ப இத ஆண்டவர் யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப அவரே இந்த வார்த்தையை சொல்றாருன்னா அப்ப அது எவ்வளவு அது பயங்கரத்துக்குரிய வார்த்தை. நீங்க பார்க்கும் பொழுது அவனுக்கு ஐயோ, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது மூணனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். செய்வோமா? அப்படி செய்வோமா? ஒரு கை ஏதாவது கெடுதி பண்ணுதுன்னா அந்த கையை வெட்டி போட்டுருமா? இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறது இதை அப்படியே பிரசங்கம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பிரசங்கம், நீ திருடிட்டியா, அவன் கையை வெட்டிடு அப்படின்னு சொன்னா கேட்பீங்களா? ஆனா மற்றதெல்லாம் மட்டும், சத்தியத்தை மட்டும் சொல்லும் போது என்னவா இருக்கு? அது மட்டும் கஷ்டமா இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் சொல்லும் போது என்னவா இருக்கு? அது இந்த வார்த்தை என்பது என்னன்னா, இது கேட்கிறத பிரகாரமாய் சத்தியம் இல்லை, இது உள்ளுக்குள்ளே அர்த்தம் என்பது வேறு, ஆவிக்குரிய அர்த்தம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு என்று சொல்லும் பொழுது அந்த காரியத்தை இந்த கரம் செய்யாதபடிக்கு, அந்த சூழ்நிலைக்குள்ளாய் இந்த கால் செல்லாதபடிக்கு நீ என்ன செய்யணும்? அத இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட காரியத்தை இந்த கரம் செய்தால், இந்த கால் செஞ்சா இது எனக்கு அவசியம் இல்லாதது, இது என்னது, எனக்கு தேவையில்லாத ஒரு ஊனமான ஒரு காரியமாய் காணப்படுவதாக என்று சொல்லி நாம் அதை குறித்து வருந்த வேண்டும். அதை குறித்து என்ன பண்ணணும்? நாம் வெட்கப்படல இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தேவனுக்குள்ளாய் பிரதிஷ்டை பண்ணி தேவனுக்குள்ளாய் வந்த பிறகு ஒரு தீங்கான காரியத்தை கரங்களாலோ கைகளாலோ கண்களாலோ எதாலும் செஞ்சாலும் சரி, அது ஆண்டவருடைய பார்வையில் எப்படியா இருக்கு? இதை நாம் படைச்சதுக்கு படைக்காமலே இருந்திருக்கலாமே. எப்படி? இந்த கையை நான் இவனுக்கு கொடுத்ததுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே.
இந்த காலை இவளுக்கு கொடுத்ததுக்கு நான் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, இந்த நாக்கை உண்டாக்குனதுக்கு நான் உண்டாக்காமலே இருந்திருக்கலாமே, இந்த கண்ணை நான் உண்டாக்குனதுக்கு உண்டாக்காமலே இருந்திருக்கலாமே கர்த்தர் நினைப்பாரு. ஹல்லேலூயா. ஊனமாய் அது அவருடைய பார்வை என்னவா இருக்கும், நான் இதை படைக்காமலே இருந்திருக்கலாமே நினைக்கிற அளவுக்கு அது என்னவா இருக்கும், காணப்படாம. படைச்சவருக்கே அது அருவருப்பா இருக்குன்னா அப்ப நாம அப்படிப்பட்ட தேவன், என்னை உண்டாக்குன தேவனுக்கு அது வேண்டாத ஒரு காரியமா, என்னுடைய அவயம் நான் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யும் போது அது அவருக்கு பிரியமில்லாததாய் மாறிவிடுகிறது என்று சொன்னால் அப்ப அது இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப நான் அதை செய்யலாமா? இந்த காரியத்தை நான் செயல்படுத்தலாமா? அப்படிப்பட்ட ஒரு தீங்கு நான் என் கையாலேயோ காலாலேயோ கண்ணாலேயோ நாவாலேயோ நான் என்ன பண்ணலாம், செய்யலாமா? அப்படின்றதுதான் அதனுடைய காரியம். அப்ப இது கர்த்தருடைய பார்வையிலே ஒரு ஊனமான ஒரு காரியம், இல்லாமலே போகலாம் அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா, அதை அருவருக்கிறான்னு சொன்னால் அப்ப அந்த கரமும் அந்த காலும் அந்த உறுப்பு நம்ம கிட்ட நாம அதை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அதை எப்படியா நினைக்கணும், என் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்கிற ஒரு கரமோ காலோ அவயமோ அது எப்படிப்பட்டது, ஒரு ஊனமுள்ளதா இருக்கிறதுன்னு சொல்லி நாம் அதை என்ன செய்யணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சூழ்நிலை நான் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு வர முடியுமா? மறுபடியும் திரும்ப திரும்ப அதையே இந்த கரத்தினால செய்கையினால செஞ்சு நான் பரலோகத்துக்கு வர முடியுமா? முடியாது என்பதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை நாம் அப்படியாய் நினைத்து இனி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ வேதத்துல சொன்ன பிரகாரம் தரித்து எரிந்து போடுனா அப்ப நாம எல்லாரும் அப்படி பார்த்தா எல்லாருமே கை கால் இல்லாம தான் இருக்கிறோம்ல. அப்ப நமக்குள்ளே அந்த பிரதிஷ்டை, அல்லேலூயா, கர்த்தருக்குள்ளாய் நம்ம என்ன செய்கிறோம், நாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது அதை கர்த்தருடைய பார்வையில நான் எப்படியா காணப்படுறேன், ஒரு ஊனமுள்ளவனை போல நான் காணப்படுகிறேன். அப்படிப்பட்ட தேவனுடைய பார்வையில நான் குறை உள்ளவளாய் காணப்படக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கு ஒரு பலியை செலுத்தணும்னா அந்த பலி என்ன பண்ணக்கூடாதான், எப்படி செலுத்தக்கூடாதான் சொல்லுங்களேன், எப்படி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியுமா, பழுதோடு செலுத்தக்கூடாது. ஒரு பழுதும் இல்லாத, வேதத்துல எப்படி சொல்லிருக்கு, ஒரு பழுதும் இல்லாத பிசிக்கலா, இப்போ ஒரு ஆடு ஒரு மாடு இல்ல ஒரு புறா எதையோ பலி கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கு பலி கொடுக்கறது எப்படி இருக்கக்கூடாதான், அதுல ஒரு பழுதுமே இருக்கக்கூடாது. அது கண்ணோ அது காலோ அது எந்த ஒரு அவயமும் என்ன பண்ணக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு எந்த ஒரு அடியும் பற்றக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை தான் கர்த்தருக்கு என்ன பண்ணணும், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலி கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு பின்பாக புதிய ஏற்பாட்டிலே தன்னையே என்ன செய்தார், தன்னையே எப்படி கொடுத்தாரு, பழுதற்ற குற்றமற்ற மாசற்ற ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவரிலே பழுது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு பழுதும் இல்லாத பரிசுத்தராய் தன்னை என்ன செய்தார், மாசற்ற குற்றமற்ற பழுதற்ற ஜீவ பலியாய் அவர் தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப அந்த ஜீவ பலி நமக்காக பழுதற்றதாய் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த ஜீவ பலியினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள் நாம என்னவா மாறிடுறோம், எப்படி மாறிடுறோம், பழுதற்றவர்களாய். அல்லேலூயா. பழுதற்றவர்களாய் அந்த ஜீவ பலியினாலே மீட்டெடுக்கப்பட்ட நாம், நமக்காக கொடுக்கப்பட்ட ஜீவாதார பலியாய் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்டெடுக்கப்பட்ட நாமும் அவனாலே என்ன செய்கிறோம், பழுதற்றவர்களாய் மாறுவோம். முன்னே உலகத்தில் நம்ம எப்படி இருந்தோம், பழுதுள்ளவளா இருந்தோம், குற்றமுள்ளவளா இருந்தோம், குறைவுள்ளவளா இருந்தோம், பாவம் உள்ளவளா இருந்தோம், எப்படி வேணாலும் இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்த பிறகு எப்படி மாறிடுறோம், பழுதற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். இப்போ இந்த பழுதற்ற அந்த ஜீவ பலியாலே பழுதற்றவர்களாய் மாறினா மறுபடியும் இடரும் பொழுது என்னவா மாறி என்ன ஆகுது, பழுது வந்துருதாங்க, ஊனம் வந்துருதா. இப்ப இந்த பலி என்ன ஆயிடுது, அவராலே தூய்மையான ஒரு ஜீவ பலியா, அந்த ஜீவ பலியினாலே நாம என்ன பண்ணிட்டோம், ஒரு தூய பலியா நம்ம மாறிட்டோம். அப்ப நாம மறுபடியும் இடரும் பொழுது என்ன ஆகுறோம், அந்த பலி நமக்காக கொடுக்கப்பட்டது வீணா போயிடுது இல்லையா.
அந்த பழுதற்ற பலி நமக்காக கொடுக்கப்பட்டது வீணாகிவிடும் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அது என்னவாயிடுது? ஒரு ஊனம் போல மாறிடும். அப்ப அந்த கரமோ அந்த சிந்தையோ அந்த காரியங்களோ நாம செயல்படுத்தும் போது, நம்முடைய அவயவங்களால் செயல்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? பழுதுள்ளவர்களாய் மாறிவிடும். பழுதற்றலாய் மாறதான் பழுதற்ற தேவன் தன்னை ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் அதை செய்யும்போது என்னவா மாறிடுறோம்? பழுதுள்ளவர்களாய் மாறிவிடும். அதுக்குதான். அப்ப அதோடு கூட தேவனுக்கு ஒரு பலியை அப்படி செலுத்தக்கூடாதுன்னா, அப்போ தேவனுடைய சமூகத்துல அப்படி வர முடியுமா நம்ம? இல்லையா? பிசிக்கலா இல்ல, இது ஆவிக்குரிய பழுது. என்னது? கண், கை, கால், இது ஊனம் என்று சொல்வது இது எது? பிசிக்கலான ஊனத்தை சொல்லல, ஸ்பிரிச்சுவலான ஊனத்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சா ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த ஸ்பிரிச்சுவலான ஊனத்தோடு கூட நாம அங்க போக முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியாது. நான் அதுக்குதான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் நம்மளை சீர்படுத்தி, சிச்சித்து சீர்படுத்தி, நம்மை சில காரியங்களை நமக்கு சீர்படுத்த பரலோகத்துக்கு என்ன பண்றாரு? கொண்டு போகிறான்னு சொல்லி திரும்ப திரும்ப நான் சொல்லி கொண்டு இருக்கிற காரியம். அப்ப இங்கே அதுக்குதான் ஆண்டவர் சொல்ற, அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகாதபடி இப்படி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு, நாம் ஒரு ஒரு குற்றத்தை நான் செய்யறதுக்கு என்கிட்ட இந்த அவயவமே கிடையாதுன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்கன்ற. அல்லேலூயா. புரியுதா? இதுதான் சத்தியம். தரித்து எரிந்து போடுனா வெட்டி புற்றுன்னு அர்த்தம் இல்ல. அல்லேலூயா. அதனால இதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டு நாம் சத்தியத்தை கையாளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மார்க் 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மார்க் 9:42. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அவன் ஏற்க கூடாதுன்றார் ஆண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்திலே விசுவாசத்திலே பலனடைந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடத்துல வந்து ரொம்பலாம் வந்து விசுவாசியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ரொம்பலாம் அப்படியே சத்தியத்துல வாழணும்னு அவசியம் இல்ல, ரொம்பலாம் வந்து அவங்கதான் சொல்றத சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்திலே பலனடைகிறவர்களை ஆண்டவருடைய வாக்கு சொல்லி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற அந்த சிறியரில் ஒருவனுக்கு, யாருக்கா? விசுவாசமாய் இருக்கிற. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்களை வந்து அந்த சத்தியத்திலே பலனடை வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்திலே ஒருவர் பலப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை குறை சொல்லி, அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணி, சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசத்துல ரொம்ப ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதை கேட்கும் போது அந்த விசுவாசத்தின் பலன்ல இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்? அது ஒரு இடரலை என்ன செய்துவிடும்? கொண்டு வந்து சிறியரில் ஒருவர். அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு தவழுற ஒரு குழந்தைய போல என்ன பண்ணுவாங்க? அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்து அந்த விசுவாசத்தை சத்தியத்தை புதிதாக கேட்கும் பொழுது அந்த சத்தியத்துல அவருடைய விசுவாசம் பலப்படும். அப்ப அதிலே நடக்க வேண்டும் என்று நடக்கும் பொழுது இந்த முன்னாடி இருக்கிற முந்தின நான் வந்து சத்தியத்துல ரொம்ப ஊர்னவங்கன்றாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க, அந்த புதுசுலேயே ஒரு ஆட்டம் போடுறேன் அப்படி. அது அவர்களுடைய விசுவாசம். என்னது? அவருடைய சத்தியத்தின் விசுவாசம். அவங்க சத்தியத்தை பலப்பட விரும்புறாங்க. அவங்க தட்டி தான் கொடுக்கணும் இல்லையா? நல்ல விசுவாசமா இருங்க, நல்ல ஆண்டவருக்குள்ள இதுதான் சத்தியத்துல இப்படிதான் வாழணும், இப்படிதான் வளரணும்னு சொல்லி என்ன பண்ணணும்? தட்டி கொடுக்கணுமே தவிர அவங்களை என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப நீ ஓடிட்டு இருக்க, ரொம்ப நீ தேடிட்டு இருக்க, ரொம்பலாம் அது பண்ணாத, ரொம்பலாம் அப்படிலாம் நீ ரொம்ப பண்ணிடலாம், ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இது வேற. நீ ரொம்ப அடிக்கடி நீ ரொம்ப சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தா நீ எனக்கு தான் வரலன்னா உன்னை கூப்பிட்டு கேட்பாங்க. அதனால கொஞ்சம் லிமிட்டா இரு. இது என்னது? சிறியரில் ஒருவருக்கு இடரல் உண்டாகுது. அவங்க அந்த விசுவாசத்தின் பலன் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்குள்ளாய் வளர விரும்புகிறான்னு சொன்னால் அவர்களை என்ன பண்றது? டிஸ்கரேஜ் பண்றது. ரொம்பலாம் ஓடினுங்க, ரொம்ப அப்படி என்னைக்காவது வரலன்னா உன்னைத்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இடரல் உண்டாக்குகிற காரியம். அல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் என்னது? அந்த விசுவாசிக்கு இடரல் உண்டாக்குகிற காரியம். இதை கேட்டு அவங்க கொஞ்சம் தனிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கணக்கு யார் கொடுக்கணும்? ஆமா, யார்
யார் இடர்கள் உண்டாக்குனாங்களோ அவங்க தான் கொடுக்கணும். அவங்க உற்சாகமா இருக்கிறாங்கன்னா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு முடியலன்னா போய் அது அவங்களுடைய பாடு. அதுக்காக உற்சாகமா இருக்கிறவர்களை ஏன் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கீங்க, ரொம்பலாம் அந்த மாதிரி நீங்க காண்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்பலாம் நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காதீங்க, எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க. சும்மாவே சத்தியத்துக்கு ரொம்ப போயிட்டு 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 நீங்க என்ன பண்ணுங்க, போய் எப்ப பாரு சர்ச்சில் உட்காந்து எல்லா மீட்டிங் காட்டும் பண்ணு. இது யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? அடுத்தவர்களே நாம் என்ன பண்ணக்கூடாது? விசுவாசத்திலே இடம் உண்டாக்க கூடாது. எந்த விதத்திலும் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? அவர்களுடைய விசுவாசத்தின் பலனுக்கு கர்த்தர் பார்த்துப்பார். என்னது? அவருடைய விசுவாசத்தின் பலனுக்கு கர்த்தர் பார்த்துப்பார். அதுக்கு ஆண்டவர் வந்து அவங்களுக்கான பலனை ஆண்டவர் அவங்க விசுவாசத்தின் பலனுக்கு ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அதுக்காக அவர்களை தனியே செய்யும் பொழுது யார் இடர்கள் உண்டாக்குகிறார்களோ அவர்களுக்கு என்னதான்? ஐயோ. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு இடர்கள் உண்டாக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தை அவருடைய கழுத்துல என்ன பண்ணும்? எந்திரக்கல் இருக்கு தெரியுமா? எந்திரக்கல் என்னது? மாவாட்டுமே கல்லு, கிரைண்டர் கல்லு. அதை சொல்றாரு. எந்திரக்கல்னா இப்ப இருக்கிற எந்திரக்கல்லை விட அப்ப இருக்கிற எந்திரக்கல் ரொம்ப பெருசு. அந்த எந்திரக்கல்ல என்ன பண்ணணுமா? கழுத்துல கட்டி எதுல போட்டுருமா? சமுத்திரத்துல போடணும். திரும்பி எழுந்து வரவே கூட. எழுந்து வந்தா இன்னொருத்தவங்களுக்கு எடுத்துருவாங்க. அதனால என்ன பண்ணக்கூடாது? திரும்பி எழுந்து என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இதுவும் என்னது? ஆண்டவரே, அதனால அவங்க தூக்கி அப்படின்னு உண்டாக்குறவங்கள தூக்கி தண்ணியில போட்டுக்கலாமா? கல்லை கட்டி? அது இல்லை. இதுவும் என்னதுதான்? அப்படிப்பட்டவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? அவங்கள அந்த அளவுக்கு நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. அந்த பக்கம் திரும்பாதீங்கன்ற. என்னது? அப்படி ஒருத்தவங்க இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த திசை பக்கமே நீங்க என்ன பண்றாதீங்க, போயிடாதீங்க. அப்படி ஒரு காரியத்தை இந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்துல போடுற அளவுக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க? டேஞ்சரானவங்க அப்படின்றதான் அவங்க சொல்றாங்க. அதனால அப்படிப்பட்ட இடர் உண்டாக்குறவங்களை பார்த்தா, சிஸ்டர் சாரி அம்மா இதுதான் அப்படியா, அம்மா அப்படித்தான் அவங்க ஒரு 2 வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. 3வது, நீங்கள் இடரல் அடைந்து விடுவீர்கள். அப்படிப்பட்டவர்கள் திசை பக்கம் நாம் போகாதபடிக்கு நாம தள்ளி வந்துடுறது நமக்கு நல்லது. இல்லைன்னா நம்முடைய ஆத்மா என்னாகும்? இடரல் அடைந்து விடும். அததான் திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த உன் கை இடரல் உண்டாக்கினால், உன் கால் இடரல் உண்டாக்கினால், இதெல்லாமே என்னது சொல்றாரு. அங்கே அந்த புழு அரித்து அதனால பாதிக்கப்படுறதை விட இப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளி இருப்பது நல்லது. நான் இடரலை குறித்து உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இடரல் அடையாதபடிக்கு, இடரல் அடையக்கூடியவர்களை நாடாதபடிக்கு என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்கள் சொல்லி இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 9-10 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 11:9-10. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடர்வன்றார். இங்க இந்த வசனம், ஒருவன் பகலிலே நடந்தால் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடரமாட்டான். இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. யாருக்கு ஞாபகம் இருக்கு? நானே உலகத்துக்கு, நான் என்னவா இருக்கிற? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துக்கு, உலகத்தின் வெளிச்சத்துல இயேசு கிறிஸ்து உலகத்துல என்னவா வந்தாரு? வெளிச்சமாய் வந்தார். ஹல்லேலூயா. அப்போ என்னை பின்பற்றுகிறவன் அவன் எப்படி இருப்பானா? இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் என்ன செய்கிறார்களா? ஜீவ ஒளி
ஒளியை அடைந்திருப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அவங்க எதுல நடக்கிறாங்க? வெளிச்சத்திலே நடக்கிறார்கள். அப்போ பகலுக்கு 12 மணி நேரம் என்று சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? சூப்பர், 24 மணி நேரம் கரெக்டா சொல்றீங்க. அப்ப 24 மணி நேரம். அப்ப இதுல பாதி என்னவா இருக்கிறது? பகல் இல்லையா? பாதிக்கும் மேல கிட்டத்தட்ட வெளிச்சம் என்பது ஒரு 12 மணி நேரமாவது நமக்கு என்னவா இருக்கு? நல்ல வெளிச்சம் இருக்கு. அப்போ இந்த வெளிச்சமும் இருளும் உலகத்துல எப்படி இருக்கிறது? பாதி பாதியா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எல்லாமே அவருடைய வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் நமக்கு புரியும். ஆண்டவர் சொல்றது பகலுக்கும் இரவுக்கும் சொல்லல, உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை நடைமுறைக்கு அவர் சொல்லுகிறார். நம்ம பகல் என்பது வெளிச்சத்தின் வாழ்க்கை, இரவு என்பது இருளின் வாழ்க்கை, அந்தகாரத்தின் வாழ்க்கை. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள், உலகத்தின் வாழ்க்கை பகலும் இரவும் கலந்தது, இருளும் ஒளியும் கலந்தது, அந்தகாரமும் பரிசுத்தமும் கலந்தது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பாதி பாதி, பகலுக்கு 12 மணி நேரம்னா இரவுக்கு 12 மணி நேரம். அப்போ அதனாலதான் AM/PM சொல்றோம் இல்லையா? பகலுக்கு 12னா இரவுக்கு 12. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற இந்த வாழ்க்கை என்பது நமக்கு எப்படி இருக்கிறது? பாதி பாதி வாழ்க்கை என்பது இருளும் ஒளியும் கலந்த வாழ்க்கையா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வெளிச்சமா இருக்கேன், உலகத்துக்கு நான் என்னவா இருக்கிறேன்? வெளிச்சமா இருக்கேன். இந்த உலகத்தின் வெளிச்சத்திலே, அப்ப உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்த என்னுடைய வெளிச்சத்திலே நீங்க நடந்தீங்கன்னா என்ன ஆக மாட்டீங்க? இடர மாட்டீங்க. ஆமென். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். புரிஞ்சுதா இந்த வசனம்? இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை சொல்லல. வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் இருளும் ஒளியும், அதாவது நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கை. அப்ப நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம்? இடர மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் பண்றாரு, நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம பகலின் 12 மணி நேர வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து என்ற அந்த வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள். ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை அவருடைய வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் நம்மை நடத்துகிறதற்கான தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு யோவான் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு தான் நான் என்ன பண்றேன்? இதை எல்லாவற்றும் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பேசிட்டு இருக்காங்க, எதுக்காக? இடரல் அடைஞ்சிடாதீங்க, இடரல் கொடுக்கிற மனிதர்களாலே இடரல் அடைந்து விடாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 சீக்கிரமாய் வாசிக்கலாம். ஆகையால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதல் ஏதுவான கல்லும் விழுதல் ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகையால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. ஹல்லேலூயா. இந்த இடறுதல் என்பது என்னதுன்னு சொன்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு அது என்னவா இருக்கிறது? மேல உயர்த்தி நிறுத்துகிற கண்மலையா இருக்கிறது. ஆனால் இது இந்த கல்லை தள்ளுகிறவர்களுக்கு அது என்னவா இருக்கு? எந்த கல்லை தள்ளினாங்களோ அந்த கல்லாலே அவங்க என்ன பண்ணுவாங்க? இடறி விழுவார்கள். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை தள்ளும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருளுக்குள்ளாய் கடந்து சென்று இடறி விழுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு அது எப்படிப்பட்ட கல்லா இருக்கிறது? விலையேற பெற்ற கல். ஹல்லேலூயா. அது விலையேற பெற்றதா இருக்கிறது. அது அவர்களை உயர்த்துகிற கண்மலையா இருக்கிறது. ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத
கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆமென். இங்க நாம் பார்க்கும் பொழுது திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ற இந்த கல் எப்படியா இருக்கிறது? அவர்களுக்கு விலையேற பெற்ற கல்லாகவும் அவர்களை தூக்கி நிறுத்துகிற கண்மலையாகவும் இருக்கிறது. ஆனால் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அது எப்படிப்பட்ட கல்லா இருக்கிறது? இடரலா இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சிலருக்கு, எல்லாருக்கும் வசனம் சந்தோஷத்தை கொடுக்குதா? எல்லாருக்கும் கண்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்குதா? இல்ல. அநேகருக்கு என்னவா இருக்கிறது? அது இடரலா இருக்கிறது. வசனங்கள் என்ன செய்யுது? சிலருக்கு இடரலை கொடுக்கிறது. சத்தியம் சிலருக்கு இடரலை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் சத்தியம் தானே, அது இடர செய்கிற, அது யாருக்கு இடர செய்யும் சொன்னா அதுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு அது என்னவா இருக்கும்? இடரல் என்று சொன்னால் அவங்களுக்கு உறுத்தலா இருக்கும், அவங்களுக்கு அது ஒரு வேண்டாததா இருக்கும். ஆனால் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு சத்தியம் எப்படியா இருக்கிறது? எப்படி இருக்கான்? அது அவர்களுக்கு விலையேற பெற்ற கல், பிரஷியஸான ஒரு ஸ்டோன். அல்லேலூயா. அது அவர்களை உயர்த்தி நிறுத்துகிற கண்மலை. கண்மலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து யாரு? கண்மலைன்னு சொன்னாங்க, வார்த்தை. அல்லேலூயா. கிறிஸ்து யாரு? வார்த்தை. கிறிஸ்து தான் கண்மலை. கண்மலையாகிய அவர் தான் என்னது? வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? தூக்கி நிறுத்தி உயர்த்துகிறதா இருக்குது. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு இந்த கல் எப்படிப்பட்டது? தூக்கி நிறுத்துகிற, உயர்த்தி வைக்கிற கல்லாய் காணப்படுகிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10:33 எப்படியாய் வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 10:33. நீங்களோ யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. நாம் இதை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10:33, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும், இதை அவர்களுக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, இது இஸ்ரவேலுக்கு சொல்ல. யூதருக்கு கிரேக்கருக்குன்னு சொல்லும் பொழுது இஸ்ரவேலருக்கு அதை சொல்றாரு. தேவனுடைய சபைக்கு என்று சொல்லும்போது யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. யூதருக்கும் கிரேக்கருக்கும் இஸ்ரவேலை பார்த்து நீங்க இடரலற்றவர்களா இருங்கள், தேவனுடைய சபைக்கு இடரலற்றவர்களா இருங்கள் என்று சொல்லி யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சபைக்கு ஒரு சத்தியத்திலே நடக்கிற ஒரு ஆத்துமா எந்த விதத்துல என்ன பண்ணக்கூடாது? எந்த விதத்திலும் இடரலா இருக்கக்கூடாது. அப்படி இடரலாய் நாம் இருக்கக்கூடாது. சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற ஆத்துமாக்களா இருந்திருந்தால் சபை என்ன இருக்காது? என்ன ஆகாது? சிதறி போகாது. அல்லேலூயா. இடரலாய் இருக்கிறதுனாலதான் அவர்கள் தேவனுடைய சபைக்கு இடரலா இருக்கிறதுனால தான் சபை என்ன செய்கிறார்கள்? சிதறடிக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை ஐயோ தானே. அல்லேலூயா. இங்க வசனம் தெளிவாய் சொல்லுது, தேவனுடைய சபைக்கு என்ன பண்ணாதீங்க? இடரலாய் இருக்காதீர்கள். அல்லேலூயா. சத்தியத்திலே நடக்கிறவர்கள் தேவனுடைய சபைக்கு என்ன பண்ண மாட்டாங்க? இடரலாய் இருக்க மாட்டார்கள். சத்தியத்திலே நடக்காதவர்கள் அவங்க என்ன பண்றாங்க? இடரலாய் இருக்கிறார்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை சங்கீதம் 119 165 ஆண்டவர் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறார். அவருடைய வசனத்தின்படியாய் நடக்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா? இடர மாட்டார்கள். அல்லேலூயா. வாசிங்க, எடுத்தவங்க வாசிக்கலாம். 119 165 சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. அல்லேலூயா. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கா? அவங்களுக்கும் சமாதானமா, அவங்களால மற்றவர்களுக்கும் சமாதானம். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? இடரல் இல்லை. அல்லேலூயா. நான் வேதத்தை நேசிக்கிறேன். இந்த வேதத்தை கையில உயர்த்தி பிடிச்சுக்கலாமா? அல்லேலூயா. நான் வேதத்தை நேசிக்கிறவள், எனக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நான் இந்த வேதம் சொல்லுகிற சத்தியத்திற்கு செவி சாய்க்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இல்ல? இடரல் இல்லை. அப்ப அந்த வேதத்தில் இருக்கிற சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை செவி சாய்க்கிறவர்களா இருக்கிறபடினாலே அவர்களும் இடர மாட்டார்கள், மற்றவர்களுக்கும் இடரலாய் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா.
நாம் கடைசியா எதான் நம்ம வாசிச்சோம் 1 பேதுரு 2:8. ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? இடற மாட்டாங்க. சத்தியத்தின்படி நடக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? இடறுவார்கள் சொல்லி நாம் வாசித்தோம். கடைசியா நாம் பிலிப்பியர் 1:10-11 வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். பிலிப்பியர் 1:10-11. பிலிப்பியர் 1:10-11. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, எந்த நாள்? அந்த நாள் எந்த நாள்? அவர் வருகையில். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, தேவனுடைய அந்த நாள் வரும் பொழுது நாம் எப்படி இருக்கணுமா? துப்புரவானவர்களும் நாம் மற்றவர்களுக்கு இடரல் இல்லாதவர்களுமாய். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குள்ளாய் வருகிறவர்களை இன்னும் பலப்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? ஊக்கப்படுத்தி இன்னும் அவங்களை கர்த்தருக்குள்ளான அந்த விசுவாசத்துக்குள்ளாய் வழிநடத்தி அவங்களுக்கு நாம இடரலா இல்லாதபடி அவங்களை இன்னும் அந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? வழிநடத்துள்ளாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு அவருடைய நிருபத்துல, ஒருவருக்கொரு என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்கன்றாரு. ஹல்லேலூயா. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு நல்ல சத்தியத்துல நடக்கிற விசுவாசினுடைய அந்த செயல் என்னன்னு சொன்னா, அவங்க மற்றவர்களுக்கு இடரலா இருக்க மாட்டாங்க. அவங்கள சத்தியத்திலே சபைக்கு பலனா என்ன செய்வார்கள்? அவர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்ப இங்கே நாம் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும், துப்புரவானது தூய்மையானவர்கள், துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க அந்த பலன்ல இருக்கிறதுக்கு நான் உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். இது ஒரு ஊழியக்காரனுக்கான கடமை. இதை ஊழியக்காரர்கள் உங்களுக்காக என்ன பண்றாங்க? நீங்கள் சபைக்கு பலனா இருக்கவும், நீங்களும் துப்புரவு உள்ளவர்களாய், நீங்களும் கர்த்தருக்குள்ளாய் பரிசுத்தத்திலே பலப்படவும் இது ஊழியக்காரர்கள் செய்கிற ஒரு காரியம், வேண்டுதல் செய்வது. அந்த பலனிலை நீங்க எப்படி இருக்கணும்? சபைக்கு நீங்க பலனா இருக்கணும். உங்களுடைய பரிசுத்தத்திலும் நீங்க என்ன பண்ணணும்? பலப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள், அவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த வருகையிலே நாம் தைரியமாய் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டுமா? ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதிகமாய் சத்தியத்தை குறித்து நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு சொல்லுகிற வார்த்தை நமக்கு சாராம்சமான வசனம், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இத ஃபீமேலுக்கும் நம்ம சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அவரிடத்தில் இடரல் அடையாமல் நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய விசுவாச ஓட்டத்தை காத்துக்கொள்வோம். நாம் மற்றவருடைய விசுவாசத்திலே இடரல் அடையாதவர்களாய், இடரல் உண்டாக்காதவர்களாய் அவர்களை நம்ம என்ன பண்ணுவோம்? விசுவாசத்திலே பலப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வருகை சமீபம். அவருடைய நாளுக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுத்துவோம்.